இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்டர் ப்ரூஃபிங். நம்ம பில்டிங் டாக்டர் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அந்த வாட்டர் ப்ரூஃபிங்கில் தான். இந்த வாட்டர் ப்ரூஃபிங்கை பொறுத்தளவுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஷன் பண்ண வேண்டியது இருக்குது, நிறையா அதில் பேச வேண்டியது இருக்குது. 50 ஆண்டு 70 ஆண்டு அனுபவங்கள் இருக்கிறவங்களே இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த வாட்டர் ப்ரூஃபிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதுலேயும் நம்ம ஒரு அடிப்படையான விஷயங்கள்லாம் தான் பார்க்க போகிறோம். வாட்டர் ப்ரூஃபிங், ஃபஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃபிங்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது அதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாட்டர் ப்ரூஃபிங்னா என்ன, நமக்கு காமனாக தெரியும். நம்ம இன்றைக்கி கட்டியிருக்கக்கூடிய வாட்சஸ்ஸு, ஃபோனு எல்லாத்துலேயுமே வாட்டர் ப்ரூஃபிங் சிஸ்டம்ங்கிறது இன்பில்டாகவே வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நம்ம வீடு. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா கூரை வீடு, பனை ஓலை வீடுகள்லாம் வாழ்ந்து அங்கேருந்து ஒரு காரை வீடுன்னு சொல்லக்கூடிய காங்கிரீட் வீடுகளுக்கு நம்ம மாறினதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் மழை பெஞ்சதுன்னா அது அப்படியே உள்ளே வருதுங்கிறது தான் அடிப்படை காரணம். அதுக்கு அடுத்த லக்ஸரிஸு இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சுங்கிறதுலாம் வேறு. அப்படி இந்த காங்கிரீட்டில் வீடு கட்டினதுக்கு அடுத்ததும் வீட்டு உள்ள தண்ணி வருதுங்கிறது எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு வேளை சரியான அவேர்னஸ் இல்லாமல் கட்டப்பட்டுடுச்சு அந்த வீடு, ஆனால் அந்த வீட்டு உள்ள நீர்க்கசிவு வருதுன்னா அந்த நீர்க்கசிவை சரி செய்வதற்கும், அல்லது புதிதாக நாங்கள் வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டில் புதுசாக நீர்க்கசிவு வராமல் இருப்பதற்கும் தயாரிக்கப்பட்டுள்ள பொருட்களை கொண்டு ஏற்படுத்தக்கூடிய ஒரு படலத்தோடைய பேர் தான் வாட்டர் ப்ரூஃபிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாட்டர் ப்ரூஃபிங்கை பொறுத்தளவுக்கு எந்தெந்த ஏரியாஸ்லாம் பண்ணலாம், அந்த ஏரியாஸில் எப்படி பண்ணலாங்கிறத அடுத்தது டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெரஸ், சங்கன் ஸ்லாப் அண்டு ஸ்விம்மிங் பூல், பால்கனி, போர்ட்டிகோ, செப்டி டேங்க், சம்பு, பல்வேறு இடங்களில் கட்டிடங்களில் வரக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா நம்மளால் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண முடியும். இந்த வாட்டர் ப்ரூஃபிங்கை பொறுத்தளவுக்கு அடிப்படையாக பார்த்திங்கன்னா ஒரு 5 வகைகளில் வாட்டர் ப்ரூஃபிங் நம்மளால் பண்ண முடியும். முதல்ல பார்த்திங்கன்னா கோட்டிங் சிஸ்டம். கோட்டிங் மெத்தடில் நம்மளால் நீர்க்கசிவுகளை சரி செய்ய முடியும், அல்லது நீர்க்கசிவுகள் வராமல் தடுக்க முடியும். ரெண்டாவது மெம்பரைன், அதாவது ஏபிபி மெம்பரைன் அல்லது ஹெச்டிபிஇ மெம்பரைன். இந்த மாதிரி ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிட்டுமன் ஷீட்ஸ் இருக்கும், ஷீட்டு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மெம்பரைன் லே பண்ணுறது அல்லது கோட்டிங்லேயே மெம்பரைன் மாதிரி கிரியேட் பண்ணக்கூடிய கோட்டிங்ஸ், இந்த மாதிரியான மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. தேர்டு பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் மெத்தட்ஸ். அதில் எப்பாக்சி பேஸ்டு இன்ஜெக்ஷன்ஸில் நீர்க்கசிவை சரி செய்யலாம், அல்லது பியூ இன்ஜெக்ஷனில் நம்மளுடைய நீர்க்கசிவுகளை சரி பண்ண முடியும். அடுத்தது கிரவுட்டிங் மெத்தட்ஸ். கிரவுட்டிங் மெத்தட்ஸை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு ப்ரெஷர் கிரவுட்டிங் மெத்தட்ஸ் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் எப்பாக்சி கிரவுட்டிங், அதே மாதிரி ஜாயின்ட்ஸ் பாயிண்டிங் பண்ணக்கூடியதையும் நம்ம கிரவுட்டிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான கிரவுட்டிங் மெத்தட்ஸில் நம்மளால் நீர்க்கசிவை சரி செய்ய முடியும். அஞ்சாவது பார்த்திங்கன்னா டேப்ஸ். அதாவது டேப்ஸுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மெம்பரைன் மாதிரி தான். இது நீங்கள் ஷீட்டு, ஷெட் ஒர்க்கு, இந்த மாதிரியான இடங்கள், 2 ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடங்கள், இந்த மாதிரியான ஏரியாவில் வரக்கூடிய நீர்க்கசிவுகளை சரி செய்யக்கூடிய முறைகள். இப்படி வாட்டர் ப்ரூஃபிங் செய்கிறதுக்கு இந்த ஒரு 5 மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான சிஸ்டம்ஸாக இருக்குது. இந்த கோட்டிங் சிஸ்டத்தையும் ஒரு 5 வகையாக பிரிக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா அது ஒரு சிமெண்டிசியஸ் பேஸ்டு வாட்டர் ப்ரூஃபிங். அதாவது 2K டபுள் காம்பனண்ட்டாக வர்றது, பாலிமரோட சிமெண்ட்டை கலந்து பயன்படுத்துறது, அல்லது அக்ரிலிக் பொருட்களோட சிமெண்ட்டை கலந்து பயன்படுத்துறது. இப்படி சிமெண்ட்டை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாம் இந்த சிமெண்டிசியஸ் பேஸ்டு கோட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எப்பாக்சி பேஸ்டு. எப்பாக்சியில் நம்ம வாட்டர் டேங்கில் பண்ணக்கூடிய ஃபுட் கிரேடு கோட்டிங்ஸ் அண்டு பார்த்திங்கன்னா எப்பாக்சியில் நிறையா வாட்டர் ப்ரூஃபிங் கிரவுட்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது. நிறைய எப்பாக்சி மெட்டீரியல் வாட்டர் ப்ரூஃபிங்காக இருக்குது. காங்கிரீட் பாண்டு, இதெல்லாம் கூட ஒரு டைப் ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல் தான். இந்த மாதிரி எப்பாக்சி பேஸில் வரக்கூடிய வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல். இப்போ ஏற்கனவே இந்த 5 மெத்தட்ஸ் பார்த்தோம். இந்த 5 மெத்தட்ஸில் ரொம்ப முக்கியமான மெத்தட், நீங்கள் ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருந்தாலும், கமர்ஷியல் பில்டிங்ஸாக இருந்தாலும், இண்டஸ்ட்ரியல் பில்டிங்காக இருந்தாலும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மெத்தட் எதுன்னு கேட்டிங்கன்னா கோட்டிங் சிஸ்டம் தான். இந்த கோட்டிங் சிஸ்டமும் 4 பிரிவுகள் இருக்குது. அந்த 4 பிரிவுகளில் முக்கியமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சிமெண்டிசியஸ் பேஸ்டு வாட்டர் ப்ரூஃபிங்,
அதாவது நம்ம வந்து அக்வாசில் 2K அண்டு வந்து நம்ம பாலிமரோட சிமெண்ட் கலந்து பண்ணுறது, SBRோட சிமெண்ட் கலந்து பண்ணக்கூடியது, அப்புறம் வந்து அக்ரிலிக்கோட சிமெண்ட் கலந்து பண்ணக்கூடிய வாட்டர் ப்ரூஃபிங்ஸ், இது எல்லாமே இந்த ஒரு வகையின் கீழ் வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எப்பாக்சி பேஸ்டை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்கில் அடிக்கக்கூடிய ஃபுட் கிரேடு எப்பாக்சி கோட்டிங், அப்புறம் வந்து எப்பாக்சி டைல் கிரவுட்டு, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்பாக்சி வகையை சார்ந்தது. அடுத்தது பிட்டுமன் பேஸ்டு. அந்த பிட்டுமனஸ் பேஸ்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பில்டிங் டாக்டர் ப்ரொடக்ட் கோட்டு BW 500, அப்புறம் வந்து CT 600, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வகையில் வந்துடும். அந்த பிட்டுமனை அடிப்படையாக வைத்து தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தான் இந்த வகையில் சேரும். 4வது வந்து பார்த்திங்கன்னா PU, அதாவது பாலியூரேத்தேன் கோட்டிங்ஸ். பாலியூரேத்தேன் கோட்டிங்ஸுங்கிறது இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் மெத்தட்ஸாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அல்லது கொஞ்சம் கமர்ஷியல் ஏரியாவில் கொஞ்சம் காஸ்ட்டு கூட போனாலும் எனக்கு ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷனாக இருக்கணும், ரொம்ப ப்ரீமியமான ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் வேணுங்கிறவங்க இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம பில்டிங் டாக்டர் லீக் ஷீல்டு ப்ளஸ்ஸு. இதெல்லாம் அடிப்படையாக மார்க்கெட்டில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் மெத்தட்ஸ். இது இல்லாமலும் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வகைகள் இருக்குது. பட் இதுதான் ரொம்ப அடிப்படையான வகைகள். அதில் ஒவ்வொரு ஏரியாவாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெரஸை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே லீக்கேஜஸ்ங்கிற செஷனில் எதனாலலாம் லீக்கேஜஸ் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அதை பார்க்கும்பொழுதே அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஓரளவுக்கு நமக்கு தெளிவாகவே தெரிஞ்சிடும். அந்த அடிப்படையில் ஒரு டெரஸை எடுத்துக்கிட்டோன்னா பல்வேறு வகையில் நம்மளால் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண முடியும். ஒரு மெத்தட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தட்டுவோடோ அல்லது சிப்ஸு ஸ்க்ரீடிங்கோ பிளாஸ்டரிங்கோ பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸில் பில்டிங் டாக்டர் அக்வாசில் நேனோ அண்டு பில்டிங் டாக்டர் லீக் ஷீல்டை கோட்டிங் மாதிரி அப்ளை பண்ணி நம்மளால் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண முடியும். இது ஒரு மெத்தட். இது என்ன மெத்தட்னு கேட்டிங்கன்னா, எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய வெதரிங் கோர்ஸை பெருசாக எதுவுமே பிரேக் பண்ணாமல் ஒரு பர்மனண்ட்டாக ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் போட்டிருந்த வெதரிங் கோர்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது அல்லது வாட்டமே சரியில்லை, லெவலிங் வந்து கம்மியாக இருக்குது, ஒரு மாதிரி ஸ்லோப்பு சரியாக இல்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அவுட்லெட் வழியாக போகாமல் அங்கங்கே ஸ்டாக்னட் ஆகி நிற்கிதுங்கிற பட்சத்தில் அதை உடச்சி எடுத்துகிட்டு தான் போடணும் அப்படின்னு ஒரு சூழல் வருதுன்னா, அதை உடச்சி எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பில்டிங் டாக்டர் அக்வாசில் நேனோ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறமா பில்டிங் டாக்டர் ஆல்ரவுண்டர் அப்ளை பண்ணி அப்புறமா ஸ்க்ரீடிங் பண்ணி அப்புறமா கலவையை எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே ஹீட் ரிஃப்ளெக்டிவ் டைல்ஸ் ஒட்டி ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணலாம். அடுத்த மெத்தட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதே நேனோ பண்ணி ஆல்ரவுண்டர் பண்ணி அப்புறமா நம்ம சிப்ஸு ஸ்க்ரீனிங் மட்டும் பண்ணிவிட்டு காஸ்ட்டு கொஞ்சம் எக்கனாமிக்காக முடிக்கணும்னு நினச்சாங்கன்னா கரெக்டாக அவுட்லெட் வழியாக தண்ணி ஓடுறது மாதிரி வாட்டம் கொடுத்து நம்ம அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலவை எடுத்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தட்டுவோடே போட்டு கொடுங்கம்பாங்க, அல்லது வந்து எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய பிரிக் ஜெல்லி மெத்தட் போட்டு கொடுங்கம்பாங்க. மேக்ஸிமம் பிரிக் ஜெல்லி மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணாதீங்க. கஸ்டமரே சொன்னாலும் கூட அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுங்க. என்ன அவேர்னஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து இந்த பிரிக் ஜெல்லி, லைமு, கடுக்கா இது எல்லாமே ரொம்ப பியூராக குவாலிட்டியாக கிடச்சிது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடுக்கா எல்லாமே மார்க்கெட்டுக்கு வந்தாலும் கூட அதெல்லாம் ஒரிஜினல் இல்லை. எப்படி வந்து மாம்பழத்துக்கு பதிலாக மாசம் வந்துச்சோ அதே போல் இந்த கடுக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எசன்ஸாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணும்பொழுது அதில் லைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக கிரவுண்ட்லேருந்து எடுக்கிறது இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் லைம்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. அதில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா கலப்படங்கள் வந்துட்டு அப்போ அந்த குவாலிட்டி இருக்கிறதுல இதெல்லாம் தாண்டி குவாலிட்டியான மெட்டீரியல் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வாங்கிட்டாலும் கூட அதை ஸ்கில்டாக பண்ணி தர்றதுக்கான லேபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் கிடையாது. அடுத்தது அதுக்கான டைம் டியூரேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடிய காலகட்டங்களும் இருக்குது. அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் மெத்தடில் இருக்கக்கூடிய வெதரிங் கோர்ஸை வந்து எப்பயுமே சஜஷன் பண்ணிக்காதீங்க. அப்புறம் நிறைய பேர் பிரிக் பேட் மெத்தட்னு ஒன்று சொல்லுவாங்க, செங்கல்ல அடுக்கி பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் வெயிட்டு ஹெவியாக ஏறும். இதில் கீழே தண்ணி போகாத வரைக்கும் பில்டிங்கில் பிரச்சனை இல்லை. சப்போஸ் கீழே தண்ணி போயிடுச்சு, அதாவது நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா டெரஸ் ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருப்போம், அதுக்கு மேலே தான் இந்த வந்து செங்கல்லாம் அடுக்கி அப்புறமா வந்து ஸ்க்ரீடிங்கோ அல்லது டைலோ ஒட்டுற மெத்தட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது செங்கல்கிட்ட தண்ணி போயிடுச்சுன்னு சொன்னிங்கன்னா அந்த செங்கல் உங்களுக்கு தெரியும்
பயங்கரமாக வாட்டர் அப்சர்வேஷன் பண்ணக்கூடியது. அந்த வாட்டரை அதிகமாக உறிஞ்சி தன்னுள் வச்சுக்கிறதுனால என்ன ஆகுனா, கொஞ்சோண்டு லீக்கேஜ் உள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே தண்ணியை வந்து உள்ளே இழுத்து இழுத்து பில்டிங்கில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் உடச்சிட்டு போடுறதுங்கிறது எக்ஸ்பென்ஸ் பயங்கரமாக அதிகமாகிடும். அதனால் இந்த பிரிக் பேட் மெத்தடு, அப்புறம் கன்வென்ஷனல் வெதரிங் கோர்ஸ் மெத்தடெல்லாம் தயவு செய்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த அக்வாசில் நேனோ பண்ணிவிட்டு ஆல்ரவுண்டர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஸ்க்ரீடிங் பண்ணிடலாம், அல்லது ஹீட் ரிஃப்ளெக்டிவ் டைல் ஓட்டலாம். அதை விட பெஸ்ட் வந்து நம்ம அக்வாசில் நேனோ அண்ட் ஆல்ரவுண்டர் பண்ணிவிட்டு நம்ம தெர்மோஷீல்டு கூலைட்டை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்க்ரீடிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல மெத்தடு. ஒரு பர்மனெண்ட்டாக கீழே வந்து காங்கல் லீக் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு சூப்பரான மெத்தட். ஆனால் நம்ம வந்து தெர்மோஷீல்டு கூலைட் பண்ணும்போது மேலே பிளாஸ்டிக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அடுத்தது இந்த டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கிராக்கு நம்ம கம்ப்ளீட்டாக உடச்சி எடுக்கிறோம் அப்படின்னாலும் சரி, அல்லது வந்து மேலே வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய டைல்ஸை வச்சு அப்படியே ஃபில் பண்ணி பண்ண போகிறோம், அல்லது மேலே கோட்டிங் பண்ண போகிறோன்னாலும் ஏதாவது கிராக் போயிருக்கான்னு பார்க்கணும். குறிப்பாக கம்ப்ளீட்டாக டெமோலிஷிங் பண்ணி வெதரிங் கோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அடுத்தது டெரஸில் பண்ணக்கூடிய இடங்களில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறோன்னா அந்த காங்கிரீட் சர்ஃபேஸில் ஏதாவது கிராக் போயிருக்கா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக போய் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். கிராக் போயிருக்குங்கிற பட்சத்தில், சின்ன கிராக்காக இருக்குங்கிற பட்சத்தில் அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குரூ கட் பண்ணிவிட்டு நம்ம பில்டிங் டாக்டர் நங்கூரம் என்எஸ்ஓ அல்லது வந்து பார்த்திங்கன்னா எம்சிஓ அல்லது வேறு ஏதாவது சீலண்ட்டோ அதை வச்சு சீல் பண்ணி அதை வந்து சரி பண்ணலாம். அல்லது அது மேலே கிராக் போயிருக்கு ஆனால் அந்த வழியாக ஈஸியாக கீழே தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் க்ரௌட்டிங் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் க்ரௌட்டிங் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஹனிகோம் ஏரியாஸை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த கிராக்கெல்லாம் சீல் பண்ணுறீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உடச்சி எடுத்த அந்த ஜல்லியோடைய லைம் கண்டென்ட், அந்த பிரிக் ஜல்லி கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காங்கிரீட் சர்ஃபேஸில் பயங்கரமாக ஒட்டியிருக்கும். அதெல்லாம் ஸ்க்ரப் பண்ணி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல் பில்டிங் டாக்டர் அக்வாசில் நேனோவை அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் வந்து 2Kவோ அல்லது ஆல்ரவுண்டரோ வேறு ஏதாவது பண்ணிக்கிறது நல்லது. எப்பயுமே நேனோ பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து காங்கிரீட்டோட சர்ஃபேஸ் உள்ள பெனட்ரேஷன் ஆகி போயிடுதுங்கிறது தான் நமக்கு வந்து பெரிய இது. மற்ற எல்லா கோட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா மேலே லேயராக இருக்கிறதுனால அது வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகிறதுக்கோ அல்லது ரெயின் சீசன்லேயோ அல்லது சம்மர் சீசன்லேயோ அது அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்பயுமே நேனோவை மேண்ட்ரேட்டரியாக வச்சுங்க. காங்கிரீட் மதர் ஸ்லாபில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணும்போது அதுக்கு மேலே நீங்கள் ஆல்ரவுண்டரோ 2Kவோ உங்களோட காஸ்ட்டை பொறுத்து நீங்கள் கொட்டேஷனை பொறுத்து இது பண்ணிங்க. அதே போல் நீங்கள் 2K போயிடுறீங்கன்னா நீங்கள் நேனோவே இல்லாமலேயே நீங்கள் வந்து 2K வந்து டபுள் கோட்டிங் பண்ணி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணலாம். ஆனால் நேனோ பண்ணிவிட்டு பண்ணுறதுங்கிறது நல்ல ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன். அதே போல் நம்ம அக்வாசில் நேனோ பண்ணிடுறோம், நேனோ பண்ணிவிட்டு ஆல்ரவுண்டர் அப்ளை பண்ணிடுறோம். அப்ளை பண்ணி முடித்ததுக்கு அடுத்தது 1 or 2 days டைம் விட்டு தான் ஸ்க்ரீடிங் பண்ண போகிறோன்னா மேலே வந்து நீங்கள் ஒரு சீவ் சேண்டு, அதாவது சலிச்ச மணலை 2வது கோட்டிங் அடித்து ஈரம் காயறதுக்குள்ளே அங்கங்கே தூவிடுங்க. இந்த மெத்தட்ஸ் நீங்கள் டெரஸ் மட்டும் இல்லை, எங்கே நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும், ஒரு சைடு பிளாஸ்டிங் பண்ணணும், ஆல்ரவுண்டர் அப்ளை பண்ணிட்டு 2 நாள் கழித்து பிளாஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போதெல்லாம் இதை தூவிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு வந்து சைட்லேயே உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். இதுக்காக நீங்கள் பெரிய செலவுலாம் பண்ண போகிறதில்ல. ஒரு பாண்டு 2 பாண்டு சேண்டு தான் தேவைப்பட போகுது. அதை நீங்கள் பண்ணிடும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக பாண்டிங் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சைடில், அதாவது கார்னர்ஸை சுற்றிரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உடச்சி எடுத்துகிட்டு போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வாலை சுற்றிரும் எவ்வளோ ஹைட்டுக்கு இருந்துச்சோ அந்த ஹைட்டுக்கு பிளாஸ்டிங்கை, அந்த எக்ஸிஸ்டிங் வெதரிங் கோர்ஸ் எவ்வளோ ஹைட்டுக்கு இருந்துச்சோ அந்த ஹைட்டுக்கு பிளாஸ்டிங்கை வால் கட்டர் மிஷினை போட்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கார்னர்ஸை சுற்றிரும் நல்லா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிடுங்க. வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி அதுக்கு அடுத்தது நம்ம டைல் ஓட்டுற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீடிங் பண்ணாலும் சரி, அந்த கார்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்பரிங் பண்ணுறது அல்லது வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி ஒரு பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபர்தராக நீங்கள் வேலையை பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சரியாக இருக்கும். ஏன்னா இந்த கார்னர்ஸு, இந்த ஜாயின்ட்ஸ் வழியாக தான் மேக்ஸிமம் லீக் வரும். ரொம்ப ஹெவியான ப்ரெஷராக இருக்குது அல்லது பெரிய டெரஸாக இருக்குது, தண்ணி ப்ரெஷரில் அதிகமாக லீக் வர வாய்ப்பு இருக்குது, ரேட் நல்லா கோட் பண்ணியிருக்கோன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் பில்டிங் டாக்டர் சீல் டேப் NWவை நீங்கள் அந்த கார்னர்ஸில்
பயன்படுத்திடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அடுத்தது பைப் லைன்ஸ் ஜாயிண்ட்ஸ், அதாவது அவுட்லெட் பைப்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதோடைய போர் பேக்கிங் நம்ம கம்ப்ளீட்டாக வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாத்தையும் பண்ணி பக்காவாக பண்ணிவிடுவோம். டெரஸ் வழியாக அவுட்லைன் பைப்ஸ் போவோம். அந்த பைப்பை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். டெரஸில் லீக் வராது, அதோடைய அவுட்ரு வழியாக லைட்டாக வெளில சொட்டிக்கிட்டு இருக்கும், அதுக்கு நமக்கு கம்ப்ளைண்ட் வரும். அந்த மாதிரி இடங்களில் பைப் லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங் டாக்டர் நங்கூரம் பிபியை வச்சு கம்ப்ளீட்டாக பேக் பண்ணிவிடுங்க. பேக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்க்ரீடிங் பண்ணாலும் வெதரிங் கோர்ஸ் பண்ணாலும் எது வேணாலும் பண்ணுங்கள். இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எது பண்ணாலும் மேலே வந்து வாட்டர் ஸ்டாக்னட் ஆகாமல் ஓடுறதுக்கு ஸ்லோப் மார்க்கை ஃபுல்லாக வச்சிடணும். ஒரு ஸ்க்ரீடிங் பண்ணுறீங்கன்னா மொதல் நாளே வந்து நீங்கள் வந்து மேஷன்ஸை வச்சு ரிஜிட் எந்த இடத்துல வரணும், இந்த இடத்துலேருந்து ஸ்லோப்பு அந்த அவுட்லெட் பைப்புக்கு வச்சா எத்தனை இன்ச்சஸ் வந்து குறையும் அப்படின்னு ஆவரேஜ் திக்னஸ்லாம் கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் போடுங்க. அன்றைக்கே நீங்கள் போடும்போது பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வந்து நிறைய சட்ட சிக்கல்கள் வரும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோப் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமுங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால கொஞ்சம் வாட்டர் ஸ்டாக்னட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாட்டர் ப்ரூஃபிங், இந்த கிராக் ஃபில்லிங்கை பார்க்க போகிறோம், அப்புறம் கோட்டிங் பண்ண போகிறோம், அப்புறம் ஸ்லோப்பில் சைடெலாம் வந்து ஸ்லோப் கொடுத்துட போகிறோம், கார்னர்ஸ்லாம் சரியாக பேக் பண்ணிட போகிறோம். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது தான் இந்த ஸ்லோப் மார்க்கு. இந்த ஸ்லோப் மார்க்கை முடித்து அதுக்கு அடுத்த ஸ்லோப் வச்சு தண்ணியை அழகாக வெளில போகிற அளவுக்கு பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் அவுட்லெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது நமக்கு என்றைக்குமே நல்லது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம என்ன தான் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாலும் தண்ணியை மேலே நிற்க விடாமல் வேகமாக ஓட வைக்கிறது நம்மளுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே போல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உடச்சி எடுத்து எப்பயும் போல் ஸ்க்ரீடிங் பண்ணிவிட்டு தட்டு ஓடுலாம் ஒட்டிட்டு அல்லது ஹீட் ரிஃப்ளெக்டிவ் டைல்ஸோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, மேலே திரும்பி கோட்டிங் சிஸ்டம் ஒன்று வைப்பாங்க. சரி, அதே போல் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னா, உடச்சி எடுத்துகிட்டு போகணுன்னு முடிவு பண்ணிவிடுவோம். உடச்சி எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீடிங்லாம் பண்ணிவிட்டு மேலே கோட்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொண்டு வருவாங்க. அந்த ஆப்ஷனில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் டிராஃபிக்ஸு அண்டு வந்து சம்மர் சீசன், ரெயின் சீசன்லலாம் அது டைரெக்டாக அஃபெக்ட் ஆகும். அப்புறம் மேனுவல் பஞ்சர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உடச்சி எடுத்துகிட்டு போடுறீங்கன்னா இன்னரில் மதர் ஸ்லாபில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிடுங்க. அது ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷனாக இருக்கும். அதனால் தவிர்க்க முடியாத சூழல்களில் இல்லை மேலே டெரஸ்லேயே தான் கோட்டிங் பண்ணணும்னா கோட்டிங் பண்ணி கஸ்டமருக்கு அவேர்னஸ் கொடுத்துருங்க. மேனுவல் பஞ்சர்ஸ் ஆகாமல் பார்த்துங்க. ஃபிசிக்கல் டிராஃபிக்ஸ், அதாவது குழந்தைங்கள் வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணி காய வைப்பாங்க, இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக அந்த கோட்டிங் வந்து எதுவும் டேமேஜஸ் ஆகாமல் இருக்கிறது மாதிரி கவனிக்கணும்னு சொல்லி கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப நம்மளோட கடமை. அதனால் உடச்சி எடுத்துகிட்டு பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேலே கோட்டிங் அடிக்கிறது மாதிரியான ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணாமல் கீழேயே கோட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்க்ரீடிங்கும் வேறு எது பண்ணுறதா இருந்தாலும் பண்ண சொல்லுங்கள். இதுலேயும் இன்னொரு தப்பு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்க்ரீடிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெதரிங் கோர்ஸ் வரைக்கும் டெரஸ் வரைக்கும் உடச்சி எடுத்துகிட்டு காங்கிரீட் ஸ்லாப் வரைக்கும் உடச்சி எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்க்ரீடிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி அதுக்கு மேலே டைல் ஓட்டுவாங்க. அதுவும் தேவையற்றது. மதர் ஸ்லாப்பில் பண்ணுங்கள். அது என்றைக்குமே லைஃப் லாங் வரும். நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட அதை வந்து ஈஸியாக நமக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு, மேலே உள்ளதை மட்டும் உடச்சி எடுத்துகிட்டு பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் ஒரு சரி பண்ணுறதுக்கோ வந்து கீழே உள்ள கோட்டிங் அடித்தது எதுவுமே வீணாக போகாமல் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் லாங் டேர்ம் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுனால எப்பயுமே மதர் ஸ்லாபில் உங்களுடைய வாட்டர் ப்ரூஃபிங்கே பண்ணுங்கள். நம்ம பில்டிங் டாக்டர் தெர்மோஷீல்டு டைல்ஸோ அல்லது வேறு ஏதாவது ஹீட் ரிஃப்ளெக்டிவ் டைல்ஸ் ஒட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 8 mm பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு குறைஞ்சிங்கன்னா 6 mm. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய அந்த ஹீட் ரிஃப்ளெக்டிவ் டைல்ஸை பார்த்துருப்பீங்க. கீழே வெதரிங் கோர்ஸு ஸ்க்ரீடிங் பண்ணது எல்லாம் நல்லாயிருக்கும், மேலே டைல்ஸ் மட்டும் பேந்து நிற்கும், அப்படியே முட்டாக நிற்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தட்பவெட்ப சூழ்நிலையின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பென்ஷன் அண்ட் வந்து கான்ட்ராக்ஷன் ஒன்று நடக்கும். அது நடக்கும்பொழுது அந்த டைல்ஸ் வந்து அதுவும் மேலே சிமெண்ட் வச்சு ஒட்டியிருக்கோமா, அந்த செராமிக் டைல்ஸுக்கும் அதுக்கும் கம்ப்ளீட்டாக வந்து அது வந்து உடஞ்சி மேலே வர ஆரம்பிச்சிடும், அந்த ஹீட்டு தாங்க முடியாமல். அதனால் இந்த ஸ்பேஸரை வச்சு அதுக்கு அடுத்து நம்ம பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலர் ப்ரோவை நீங்கள் பயன்படுத்தி கிரவுட்டெல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ நம்ம உடச்சிட்டு போடக்கூடிய வாட்டர் ப்ரூஃபிங் மெத்தட்ஸை பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெரஸை பிரேக் பண்ணாமல் ஏற்கனவே ஒரு தட்டோடு போட்டிருக்காங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீடிங் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாதிரி இடத்துல நம்ம உடைக்காமல் பண்ணுறதுக்கான விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எந்த ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் நம்ம பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷனை
ப்ராப்பராக அதாவது வாட்டர் ஜெட் ப்ரெஷர் மிஷினை வச்சு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா அந்த தட்டு ஓடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்ஸ் ஏதாவது இருக்கா, அந்த ஜாயின்ஸை எல்லாத்தையும் வந்து குரூ கட் பண்ணிவிட்டு வால் கட்டுற மிஷினை வச்சு கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஜாயின்ஸை வந்து நம்ம பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலர் ப்ரோவை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பண்ணலாம். அதே போல் நேனோ பண்ணும் பொழுது நீங்கள் வந்து ஜாயின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக குரூப் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது நேனோ பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் டைல் ஜாயின் சீலர் ப்ரோவோ அல்லது பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலரையோ ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கோட்டிங் பண்ணுறது கூட நல்லா கை கொடுக்கும். ஏன்னா இந்த கேப்ஸ் உள்ளலாம் நேனோ போகும்போது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அது வழியாக உள்ள தண்ணி இறங்காமல் பாதுகாக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலரை வந்து கேப்பெல்லாம் வச்சுட்டு நல்லா காய விட்டுறணும். எப்பயுமே நம்ம சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் ஒரு ஆக்டிவிட்டி, அதாவது நீங்கள் ஜாயின்ட்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்களா அதுலேருந்து ஒரு நல்ல காயறதுக்கு நல்ல ஒரு இன்டர்வல் கொடுத்துடணும். அடுத்தது ஃபஸ்ட்டு கோட்டிங் அப்ளை பண்ணுறோம் அல்லது நேனோ அப்ளை பண்ணுறோன்னா நேனோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது பில்டிங் டாக்டர் லீக் ஷீல்டு கோட்டிங் அடிக்கிறதுக்கு ஒரு இன்டர்வல் கொடுங்க. எவ்வளோ தூரம் அந்த இன்டர்வல் கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் அது லைஃப் லாங் வரப்போகுது, நல்ல குவாலிட்டியாக இருக்க போது, எஃபிஷியன்சியாக இருக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா பல வருஷங்களில் இருக்க போது இந்த கோட்டிங் அது நல்லா இருக்கிறதுக்கு நம்ம வேலை செய்யும் போது அவசரமாக செய்யாமல் அன்னைக்கு உங்களுக்கு அதோட ஃபீல் தெரியாது, ஒரு 2-3 மாதத்துக்கு அதோடைய இது தெரியாது, லைஃப் லாங் போக தான் இது தெரியும். ஏன்னா இந்த நேனோவை ஒழுங்கு கோட்டிங் பண்ணிவிட்டு அந்த சரியான இன்டர்வல் பண்ணாமல் யாரெல்லாம் லீக் ஷீல்டு கோட்டிங் பண்ணுறாங்களோ அவங்களோடது வந்து பீல் ஆஃப் ஆகி வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால அந்த இடங்கள்லாம் வந்து இன்டர்வல் கொடுத்து அடுத்தது ஃபஸ்ட்டு கோட் அப்ளை பண்ணி அதுக்கு அடுத்தது செகண்ட் கோட் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுமாதிரி ஒவ்வொரு கோட்டிங்க்கு நடுவுலையும் இன்டர்வல் கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வந்து டெரஸை உரைச்சி எடுக்கலை ஆனால் மேலே கோட்டிங் அடிக்க போகிறோன்னா நீங்கள் வந்து சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த டேப்பர்ஸ் அது நல்ல குவாலிட்டியாக இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா டேப்பர்ஸை மட்டுமாவது கட் பண்ணி எடுத்துகிட்டு ரீடேப்பரிங் பண்ணி அதுக்கு அடுத்தது நீங்கள் கோட்டிங் பண்ணுறது கூட பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சங்கன் ஸ்லாப்னா என்னது, நம்ம முதல் தளங்கள் அல்லது 2வது 3வது தளங்களில் வரக்கூடிய பள்ள மாதிரியான ஒரு அமைப்பை தான் சங்கன் ஸ்லாப்னு சொல்லுவோம். இது வந்து அங்கே வந்து டாய்லெட் பாத்ரூம் அமைக்கிறதுக்காக இது கொடுக்குறாங்கங்கிறத நம்ம ஏற்கனவே லீக்கேஜ் வீடியோவில் பார்த்தோம். இந்த இடத்துல எப்படிலாம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி ஒரு வீட்டில் சங்கன் ஸ்லாபில் ஏற்கனவே டைல் போட்டிருக்காங்கன்னா அதை வந்து டைல் ஜாயின்ஸை ஃபில் பண்ணி எபாக்சி க்ரௌட் வச்சு நம்மளால் வந்து கம்ப்ளீட்டாக லீக்கை நிறுத்த முடியும். ஃப்ளோர் ட்ராப்லேயோ பிரச்சனைனா ட்ராப்பை சரி பண்ணணும். ப்ளம்பிங் லைன் உள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது பிரேக் ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துகிட்டு தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதே ஒரு புது வீட்டில் நீங்கள் வந்து ஒரு சங்கன் ஸ்லாப் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறோம் அப்படின்னா, அப்படி இல்லைன்னா இதை உடச்சி எடுத்துகிட்டு பண்ணணுன்னா என்ன மாதிரிலாம் பண்ணலான்னா கம்ப்ளீட்டாக இதை பிரேக் பண்ணி எடுத்துட்டு சர்ஃபேஸை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சர்ஃபேஸ் உள்ள ஏதாவது ஒரு லீக் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லது வாட்டரை ஸ்டாக்னேட் பண்ணி கீழே தண்ணி சொட்டுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடங்களில் ப்ரெஷர் க்ரௌட்டிங் பண்ணி அந்த ஹனிகோம் ஏரியாஸை வந்து ஃபஸ்ட்டு சீல் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங் டாக்டர் நேனோ அண்ட் பில்டிங் டாக்டர் ஆல்ரவுண்டரோ அல்லது 2K கோட்டிங்கோ பண்ணலாம். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் லைன்ஸ்க்கும் நமக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சைட்டு கண்டிஷனை பொறுத்து சில இடங்களில் நம்மளை வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது ப்ளம்பிங் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. சில பேர் ப்ளம்பிங் ஒர்க் முடிஞ்சதுக்கு அடுத்தது நம்மளை வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் இது எது நடந்தாலும் நம்ம ப்ளம்பிங் ஒர்க்ஸோ அல்லது ஃபர்தராக ஒர்க் பண்ணுறவங்களால நம்ம கோட்டிங் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்பயுமே கோட்டிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது அது மேலே சின்ன ஒரு பிளாஸ்டரிங் ஒன்று பண்ணிவிடுங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பவுட் பைப்பு வைக்கிறதுக்காக, அதாவது சங்கன் ஸ்லாபில் ஒரு வேளை டைல்ஸ் நடுவில் தண்ணி பூந்து கீழே இறங்கினா கூட ரூஃபோடைய வெளிப்பக்கமாக தண்ணி ஓடுறதுக்காக ஸ்பவுட் பைப்புன்னு ஒன்று வைப்பாங்க. அது வைக்கிறதுக்காக ஒரு வாட்டை மாதிரி பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோட்டிங் அடித்து பண்ணிட்டீங்கன்னா மேலே ஃபர்தராக ஒர்க்கு நடந்தால் கூட டேமேஜ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் பிரிக் ஜல்லி போட்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மேலே திம்ஸு கட்டை போட்டு இடிக்கும் பொழுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோட்டிங் வந்து மேனுவல் பஞ்சர் ஆகாமல் இருக்கும். அதனால் அந்த மாதிரி இடங்களில் சங்கன் ஸ்லாபில் எப்போ வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாலும் அது மேலே சின்ன ஒரு பிளாஸ்டிக் லேயர் பண்ணிடுறது ரொம்ப அவசியமான விஷயம். அடுத்தது ப்ளம்பிங் பைப்லைன்ஸ் எங்கே போகுதோ அந்த ஏரியாவில் நம்ம பில்டிங் டாக்டர் ஆல்ரவுண்டரை அப்ளை பண்ணி ஈரங்காயறதுக்குள்ளே நம்ம பில்டிங் டாக்டர் நங்கூரம் பிபியை வச்சு போர் பேக்கிங் கம்ப்ளீட்டாக பண்ணிடணும். சங்கன் ஸ்லாபை பொறுத்த அளவுக்கு போர் பேக்கிங்க்கு
மேக்ஸிமம் வந்து கோர் கட்டிங் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு காஸ்ட் ரொம்ப எக்கனாமிக்கலாக முடிஞ்சிடும். அதுக்கு ஒரு பெரிய இது இல்லை, நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அந்த ஒர்க்கு. ஆனால் கோர் கட்டிங் பண்ணாமல் அப்படியே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல ஒரு 4 செங்கல் அளவுக்கு விட்டுருவாங்க. அல்லது சில பேர் வந்து பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக உடைக்கிறேன்னு கம்ப்ளீட்டாக கண்ணாமன்னு உடச்சி வச்சுருப்பாங்க அன்இவனாக. அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம ஒரு ஷட்டரிங் பண்ணி நங்கூரம் பிபியை பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேன் பவர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல ரெகுலராக கொடுக்கக்கூடிய நம்மளோட டெம்ப்ளேட் எஸ்டிமேட் வந்து பெரிய லெவலில் ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி சைட் இருக்குன்னா அதை கொஞ்சம் பார்த்துட்டு ஜாக்கிரதையாக எஸ்டிமேட் கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை முடிச்சுட்டு நம்ம எப்பயுமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிக் ஜல்லி மேக்ஸிமம் சைட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை விட ரொம்ப நல்ல விஷயம், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில்லிங் பண்ணும்போது நம்மளுடைய அந்த ப்ளூ மெட்டல்ஸையும் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் சங்கன் ஸ்லாபுக்கு ப்ளூ மெட்டல்ஸை யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 தவறான விஷயம். ஏன்னா திருப்பி உடச்சி எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது இல்லாமல் பில்டிங்கில் லோடு எக்கச்சக்கமாக ஏறி போயிடும், டெட் லோடு வந்து ஹெவியாக ஏறிடும். அதனால் கண்டிப்பாக அது பண்ணக்கூடாது. பிரிக் ஜல்லி பண்ணுறாங்களா, பிரிக் ஜல்லி வந்து சப்போஸ் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸோ கான்ட்ராக்டரோ பண்ணாலும் கூட நீங்கள் பண்ணும்போது மேக்ஸிமம் பிரிக் ஜல்லியை அவாய்ட் பண்ணிவிடுங்க. எஸ்டிமேட் கொடுக்கும்போதே பில்டிங் டாக்டர் தெர்மோஷீல்டு கூலைட்டை வச்சு பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் சேல்ஸ் ஆகிறது ஒரு பக்கம், பில்டிங்க்கு செல்ஃப் வெயிட்டு குறையும், வேலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெனக்கடல் பெருசாக இருக்காது. ஆனால் தெர்மோஷீல்டு கூலைட்டு நீங்கள் பண்ணும் பொழுது 3 நாள் 4 நாள் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து வெயிட் பண்ணி ஆகணும். புது பில்டிங்கில் பண்ணும்போது இந்த பிரச்சனை வராது. ஆனால் பழைய பில்டிங்கில் பண்ணும்போது தெர்மோஷீல்டு கூலைட்டு பண்ணிட்டீங்க 4 நாள் அதை காய விடணும்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து கரண்ட் யூசேஜில் இருக்கும். அப்போ வந்து எங்களால் சார் டாய்லெட் பாத்ரூம் வெளியெலாம் சரிப்பட்டு வராது, சீக்கிரம் முடிங்கம்பாங்க. அந்த மாதிரி ஏரியாக்களுக்கு பில்டிங் டாக்டர் தெர்மோஷீல்டு வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கு அடுத்தது ஏற்கனவே பார்த்தது மாதிரி கார்னர்ஸ் வந்து நம்ம NW டேப்ஸோ ஆர் வந்து டேப்பரோ ப்ராப்பராக பண்ணிடணும். பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பில்டிங் டாக்டர் தெர்மோஷீல்டு கூலைட்டை வச்சு நம்ம ஃபில் பண்ணுறதா வச்சுப்போம். கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோமா, அதுக்கு அடுத்தது நம்ம கலவையை இழுத்து ஒட்டும் பொழுது நம்ம பில்டிங் டாக்டர் டைல் ஃபிக்ஸ் பூஸ்டரை யூஸ் பண்ணி சிமெண்ட் பால் ஊற்றி ஒட்டுவோம் இல்லையா, அந்த சிமெண்ட் பாலில் வந்து நம்ம வந்து அதை கலந்துக்கலாம். அல்லது தெர்மோஷீல்டு கூலைட் பண்ணி பிளாஸ்டரிங் பண்ணிட்டேன், அது மேலே டைல் ஒட்ட போகிறோன்னா நம்ம பில்டிங் டாக்டர் டைல் ஃபிக்ஸ் பவரை வச்சு அப்ளை பண்ணி இந்த டைல் அடசிவ் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டலாம். பாத்ரூமில் டைல் ஒட்டும் பொழுது கம்பல்சரி வால் ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் ஃப்ரீயாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ஃப்ளோர் ஜாயின்ட் ஃப்ரீயாக இல்லாமல் பார்த்துங்க. ஏன்னா அந்த இடத்துல ஸ்பேஸரை யூஸ் பண்ணி நம்ம பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின்ட் சீலர் ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணும்போது தான் ஒரு கம்ப்ளீட்டான பர்மனெண்ட்டான ஒரு வாட்டர் ப்ரூஃபிங்கை பண்ண முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளம்பிங் பைப்லைனுடைய ஜாயின்ட்ஸு, அதுக்கு அடுத்தது வந்து போர் பேக்கிங், இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பக்காவாக பார்த்து அதுக்கு அடுத்தது பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பர்மனெண்ட்டாகவே நமக்கு வந்து சங்கன் ஸ்லாப்லேருந்து எந்த வித லீக்கேஜ் பிரச்சனை வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் லெவல் அப்படிங்கிறதோ அல்லது அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரி ஏரியாவில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து தண்ணி வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடங்களில் நம்ம பில்டிங் டாக்டர் BW 500 பயன்படுத்தி வீடு கட்டும் பொழுதே ஃபுல்லாக கீழே வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பிளாஸ்டரிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபர்தராக போகும்போது லீக்கேஜை நிறுத்தலாம். அல்லது ஒரு வேளை நீங்கள் வந்து பிளாஸ்டிங்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா பில்டிங் டாக்டர் ப்ராடக்ட் கோட்டு CT 600 பயன்படுத்தியும் நீங்கள் கோட்டிங் பண்ணி பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டிங் சிஸ்டத்தில் பண்ண வேண்டிய விஷயங்கள். இப்போ நம்ம பார்த்த இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம எந்த இடங்கள் பில்டிங்கோடைய எந்த இடங்களாக இருந்தாலும், தண்ணீர் தொட்டியாக இருந்தாலும் அல்லது பால்கனி, போர்ட்டிக்கோ, டெரஸு, சன்ஷேடு, இது மாதிரி எதுவாக இருந்தாலும் வரப்போகுது. இருந்தாலும் வாட்டர் டேங்க்கு அல்லது வாட்டர் ஸ்டோரேஜ் ஏரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறதுனால அதுக்காக தனியாகவே ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் பார்க்கும்போது டீட்டெயிலாக அதை பற்றி உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரிக்காக வாட்டர் ப்ரூஃபிங்கை பற்றி அல்லது வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்தது மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் 100% எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 25% அந்த ப்ராப்ளத்தை சரியாக நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது நீங்கள் பில்டிங்லேருந்து எங்கேருந்து லீக் உள்ளே வருது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 25% அந்த வாட்டர் ப்ரூஃபிங்கை வெற்றிகரமாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்தது அந்த வாட்டர் ப்ரூஃபிங்கான சொல்யூஷன், இதுதான் இதுக்கான தீர்வு அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இந்த பிரச்சனைக்கு இந்த சொல்யூஷனை கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு சரியான தீர்வை அனலைஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து அந்த இதை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 25% வந்து அந்த வாட்டர் ப்ரூஃபிங்கை வெற்றிகரமாக பண்ணிட முடியும்.
மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன். அந்த ப்ராடக்டை சரியான மெத்தடில் ப்ராடக்ட்டுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களால் 75% வாட்டர் ப்ரூஃபிங்கை வெற்றிகரமாக பண்ணிட முடியும். நாலாவது விஷயம் சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன். நீங்கள் அந்த சர்ஃபேஸை எந்த அளவுக்கு சரியாக அந்த கோட்டிங் பண்ணுறதுக்கோ அல்லது வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கோ எந்த அளவுக்கு சரியாக தயார்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு 25%. இந்த நாலும் இருந்தால்தான் உங்களிடம் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் இருந்தால் கூட 100% வெற்றிகரமான ஒரு வாட்டர் ப்ரூஃபிங்கை பண்ண முடியும். அப்போ இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த கோட்டிங் பண்ணாலும் ஜென்ரிக்காக 2 கோட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிங்க. நம்ம வந்து ஆல்ரவுண்டர் நேனோ பண்ணுறதுனால தான் ஆல்ரவுண்டர் ஒரு கோட்டு பண்ணுறோம். ஆனால் ஆல்ரவுண்டர் மட்டும் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 கோட்டிங் பண்ணணும். அல்லது 2K மட்டும் பண்ண போகிறோன்னா 2 கோட்டிங் பண்ணணும். இந்த நேனோ பண்ணி ஆல்ரவுண்டர் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம அது ஒரு கோட்டு இது ஒரு கோட்டுன்னு பண்ணுவோம். மற்றது வேறு எதுவாக இருந்தாலும் வாட்டர் ப்ரூஃபிங் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா 2 கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நீங்கள் பண்ணி ஆகணும். எப்பயுமே 2 கோட்டிங் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அடுத்தது 2 கோட்டிங் பண்ணுறோன்னா ஒரு கோட்டிங் வெர்டிக்கல் போர்ஷன் செங்குத்து வாட்டத்தில் இருக்கணும். அடுத்த கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிடைமட்ட வாட்டத்தில் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஒரே வாட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சின்ன சின்ன கேப்ஸ் 2 கோட்டிங் பண்ணும்போது சின்ன கேப்ஸு ஃபினிஷிங் சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து நான் ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன். சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷனை பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட்டாக டஸ்ட்டு இல்லாமல் ஏற்கனவே பெயிண்ட்டோ ஏதோ ஒன்று ஊற்றிருக்கு அல்லது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில நேரத்தில் வால் பெயிண்டிங் பண்ணுவோம் அல்லது வந்து வெவ்வேறு இடங்களில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுவோம். எந்த இடத்துல வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாலும் எந்த இடத்துல மேலே கோட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய பெயிண்ட்டோ கோட்டிங்கோ எதுவுமே இல்லாமல் க்ரீஸு ஆயிலு எதுவுமே இல்லாமல் ஒரு வேளை சிமெண்ட் ட்ராப்ஸ் இருக்குது இந்த மாதிரி எது இருந்தாலும் கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. ஏன்னா உதாரணத்துக்கு ஏற்கனவே ஒரு பெயிண்ட் அடித்த இடத்துல நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறீங்கன்னா நம்ம பண்ணுற மெட்டீரியல் நல்ல குவாலிட்டியாக இருந்தாலும் கூட ஏற்கனவே அடித்த பெயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் ஆகுதுன்னா நீங்கள் மேலே வாட்டர் ப்ரூஃபிங்கே ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க கோட்டிங் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 5 வருஷம் கழித்து அது ஒரு 7 வருஷம் 5 வருஷத்தில் அதோடய லைஃப் முடிஞ்சிடும். அது வந்து பார்த்திங்கன்னா பீல் ஆஃப் ஆகி வர ஆரம்பிக்கும். அப்போ அது மேலேயே லேயராக ஃபார்ம் ஆகிருக்கிற நம்மளோட கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சேர்ந்து உறிஞ்சி வந்துடும். எண்ட் ஆஃப் த டே என்ன சார் ஏற்கனவே நான் அடித்த பெயிண்ட்டு கூட 5 வருஷம் இருந்தது, நீங்கள் அடித்த கோட்டிங் வந்து ஒரே வருஷத்தில் வந்துருச்சும்பாங்க. ஆனால் அந்த கோட்டிங் 6 வருஷம் ஆனதோடைய லைஃபோட விளைவாக தான் இதுவும் சேர்ந்து வந்திருக்கும். ஆனால் அது அதுக்கு அடுத்து எடுபடாது. அதனால் எப்பயுமே நீங்கள் கோட்டிங் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் என்ன கோட்டிங் என்ன லேயர் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது பண்ணுங்கள் சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன். அதே போல் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்க்ரப்பிங் மிஷினை போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டாலும் அதில் டஸ்ட்லாம் ஒட்டியிருக்கும். அதெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணி நல்லா ட்ரை கண்டிஷனில் இருக்கும்போது அதுக்கு அடுத்தது நீங்கள் கோட்டிங்கோ மற்ற விஷயங்கள் எதாக இருந்தாலும் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது எப்பாக்சி ப்ராடக்ட். எப்பாக்சி ப்ராடக்டை நீங்கள் பயன்படுத்தும் போதும் சரி எந்த ப்ராடக்டை பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் ஏற்கனவே நீங்கள் ஒரு பக்கெட்லேயோ எதுலேயோ ஒரு கெமிக்கலை எடுத்துருக்கீங்கன்னா அந்த கெமிக்கல் இருக்கக்கூடிய அந்த கோட்டிங்ஸோடைய அந்த ஃப்ளேக்ஸு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வேறு ஒரு மெட்டீரியலாக அதில் மிக்ஸ் பண்ணுங்கள். இதை எப்பாக்சியில் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். அதேமாதிரி எப்பாக்சி ப்ராடக்ட்டு எப்போ மிக்ஸ் பண்ணாலும் வாட்டர் பேஸ்டு எப்பாக்சியாக இருக்கிற பட்சத்தில் கவலை இல்லை. நார்மல் சால்வன் பேஸ்டு எப்பாக்சியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணியே இல்லாத ஒரு பாத்திரத்தில் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்வன் பேஸ்டு எப்பாக்சி வாட்டர் பேஸ்டு எப்பாக்சின்னு என்னென்னா வாட்டர் பேஸ்டு எப்பாக்சிங்கிறது நம்ம உதாரணத்துக்கு நம்ம வந்து பில்டிங் டாக்டர் ஃபுட் கிரேட் கோட்டிங் நம்ம டேங்க்கில் அடிக்கக்கூடிய பில்டிங் டாக்டர் டேங்க் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பேஸ்டு எப்பாக்சி இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ வந்து வெறும் சால்வன் பேஸ்டு எப்பாக்சினா நம்ம வந்து CT 600 ஒரு சால்வன் பேஸ்டு எப்பாக்சி, நம்ம டைல் ஜாயின்ட் சீலர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சால்வன் பேஸ்டு எப்பாக்சி இந்த மாதிரி அதிலலாம் தண்ணியே படக்கூடாது, தண்ணியே இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது சர்ஃபேஸில் கூட வெட் கண்டிஷன் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய எப்பாக்சி ப்ராடக்ட் வந்து சால்வன் பேஸ்டா வாட்டர் பேஸ்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் சர்ஃபேஸில் ஈரம் இருந்தால் கூட அப்ளை பண்ணலாமா, அதேமாதிரி கண்டெய்னரில் ஈரம் இருந்தால் கூட பரவாயில்லையா அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆனால் எப்பயுமே எப்பாக்சி ப்ராடக்டை மிக்ஸ் பண்ணும்போது கண்டெய்னரில் எந்த ஈரமும் இல்லாமல் வேறு எந்த கெமிக்கலோட இதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் டேரெக்டாக வச்சு கடுமையான வெயிலில் போய் அதை மிக்ஸ் பண்ணாதீங்க, டக்குன்னு கட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பக்கெட்டோ ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்ல வெயிலில் இருக்கும். இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அந்த பேஸை கொட்டி ஹார்ட்னரை கொட்டும் போது அந்த வெயில் அப்புறம் இந்த பேஸ் ஹார்ட்னர்ஸ் ஜாயிண்ட் ஆகும் போது டக்குன்னு கட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே இதை மிக்ஸ் பண்ணக்கூடிய கண்டெய்னரை ஒரு நிழலில் வச்சு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது மிக்ஸ் பண்ணும்போது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஷினரிஸை யூஸ் பண்ணணும். எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கட்டையால் அப்பப்போ கலந்து அதுக்கு அடுத்து அடிப்பாங்க. அப்போ என்ன ஒன்றா இதில் வெறும் மிஷின் நமக்கு மிச்சம்னு நம்ம நினைப்போம். அல்லது ஒரு பைப் இருக்கும், சைட்டில் ஏதோ ஒன்று கிடைக்கும், அதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் அடிப்பாங்க. அது வந்து பார்க்குறவங்களுக்கும் ஒரு குவாலிட்டியான விஷயங்களாக இருக்காது. அந்த அப்பியரன்ஸ் பார்க்கும்போது என்னோட ப்ரொஃபஷனலாக பண்ணுவேன்னு சொன்னாங்களே, இது ப்ரொஃபஷனலே இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ராக்டிக்கலாகவும் டெக்னிக்கலாகவும் என்னென்ன பிரச்சனை வரும்னா, நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கோட்டிங்கோடைய கலர்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒன்று இருக்குன்னா அது ரொம்ப ஈவனாக இருக்கும். அதில் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் ஏதோ ஒன்று இருக்குன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகி அது பண்ணும்போது ஒரே ஈவனாக நல்ல குவாலிட்டியாக அதில் வந்து இதாக இருக்கும். அதுமாதிரி வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடிக்கிற மாதிரியான கோட்டிங்காக இருக்குன்னா தண்ணி தனியாக அந்த கெமிக்கல் தனியாக தெரியாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்து பண்ணும்போது ஆக்சுவலாக நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கவரேஜே உங்களுக்கு வந்து கூடுதலாக கிடைக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அடுத்தது நீங்கள் மிக்ஸ் பண்ணும்பொழுது நீங்கள் எந்த ஒரு மிக்ஸிங்காக இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு நம்ம பில்டிங் டாக்டர் அக்வாசில் 2K இருக்குன்னா ஃபஸ்ட்டு லிக்யூடை தான் எப்பயுமே நம்ம எடுத்துக்கணும், அடுத்து தான் பவுடரை மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து டைல் ஜாயின்ட் சீலர் ப்ரோவாக இருந்தாலும் டைல் ஜாயின்ட் சீலராக இருந்தாலும் எல்கியூவை கலக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்கியூவை எடுத்துங்க, அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம பவுடர் எடுத்துக்கணும். ஜென்ரிக்காக நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பவுடர் எடுத்துப்போம், அப்புறமா தான் லிக்யூடை கலப்போம். அப்போ நீங்கள் பவுடரில் கொண்டு போய் நீங்கள் எப்போ லிக்யூடை ஊற்றினாலும் டக்குன்னு அந்த லிக்யூடை வந்து பார்த்திங்கன்னா அந்த இது அப்சர்வ் பண்ணோம், லைட்டாக ட்ரை ஆன மாதிரி ஒரு சூழல் வரும். அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல மெட்டீரியல் வந்து ஒரு இன்சஃபிஷியன்ட் ஆகிடும், நம்ம போதுமான அளவுக்கு பத்தாது, அதிகமாக மெட்டீரியல் எடுக்கும். ஃபஸ்ட்டு லிக்யூட் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது பவுடர் கொட்டி எப்பயுமே மிக்ஸ் பண்ணுங்கள். அதே போல் அதை மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்போ ஒரு 20 கிலோ பில்டிங் டாக்டர் அக்வாசில் 2Kக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 1 லிட்டர் எடுக்கிறோமா, அடுத்தது ஒரு 2 கிலோ பவுடர் போட்டு ஒரு மிக்சிங் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் திரும்பி ஒரு லிக்யூடை ஊற்றணும், அப்புறமா ஒரு மிக்சிங், அப்புறமா லிக்யூடு திரும்பி பவுடரை கொட்டணும், அப்புறமா ஒரு மிக்சிங். இப்படி கொஞ்சமாக தான் நம்ம 2Kவாக இருந்தாலும் டைல் ஜாயின்ட் சீலர் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு லிக்யூட் எடுத்துக்கிட்டு அதில் பவுடரை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்து தான் கொஞ்சமாக ஆட் பண்ணுமே ஒழிய டேரெக்டாக எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உடனே கட்டியான மாதிரி ஒரு ஃபீல் வரும். ப்ரஷ்ஷாலேயே அடிக்க முடியல சார்பாங்க. இதெல்லாம் எங்கே வருதுன்னா இந்த மிக்சிங்கில் தான் மேக்ஸிமம் பிரச்சனை வரும். அடுத்தது நம்ம தனியாக நம்ம பில்டிங் டாக்டர் ப்ராடக்ட்ஸை பற்றிலாம் ஒரு வீடியோ 7Aன்னு பார்க்க போகிறோம். அதில் நிறையவே டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அதோடைய அவுட்லைன் மட்டும் சின்னதாக சொல்லணும்னா, எப்பயுமே நீங்கள் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதை பார்ட் லைஃப் செல்ஃப் லைஃப்னு சொல்லுவோம், மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி மழை வரப்போகுது அப்புறம் கட்டி வச்சிரும், காற்று போகாமல் வச்சுட்டு நாளைக்கு அப்ளை பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் வைக்கும்போது நிறைய உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லா என்விரான்மெண்டல் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்த்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் மட்டும் கலந்து அப்புறமா நீங்கள் வந்து கோட்டிங் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் நிறைய கலந்து வச்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் என்ன தான் தண்ணி போகாமல் நீங்கள் வந்து ஏர் போகாமல் நல்லா கட்டி வச்சுருந்தாலும் நீங்கள் கலந்த வாட்டரோட அந்த கெமிக்கல் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏர் போகலினா கூட வாட்டரோட ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதோட இனிஷியல் செட்டிங் டைம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அதை நீங்கள் திரும்பி தண்ணியை டைலூட் பண்ணி பண்ணும்போது குவாலிட்டியான உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து நிச்சயம் கிடைக்காது. அதனால் எப்பயுமே தேவையான அளவுக்கு மட்டும் மெட்டீரியலை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை மட்டும் சைட்டில் பயன்படுத்துங்க. சில நேரத்தில் சில இடங்களில் மேலே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணும்போது டேப்பராக இருக்கட்டும், மற்ற இடங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களில் பண்ணும்போது நம்ம வந்து அட்மிக்சரை ஆட் பண்ணி அதுக்கு அடுத்தது பிளாஸ்டரிங் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆட் பண்ணி பிளாஸ்டரிங் பண்ணும்போது டேரெக்டாக வந்து சிமெண்ட்டில் நீங்கள் ஊற்றிடாதீங்க. கலவையை மிக்ஸ் பண்ணுறதுக்கான தண்ணி ரெடியாக இருக்கும் இல்லையா, அவங்க சிமெண்ட்டு மணல் ஜல்லியோ அல்லது சிமெண்ட்டோ மணலையோ கலந்து ரெடியாக வச்சுருப்பாங்க, வாட்டர் தனியாக இருக்கும். அந்த வாட்டரில் ஆட் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து இந்த கலவையோட கலந்து அப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். டேரெக்டாக நீங்கள் எடுத்து பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த மெட்டீரியல் வந்து அப்படியே அந்த இடத்துல மட்டும் சக்காயிடும், அப்புறம் மற்ற இடங்களுக்கெல்லாம் போகாமல் ரிசல்ட் நல்லா இருக்காது. அப்போ எப்பயுமே அட்மிக்சரை தண்ணியோட கலந்து அந்த தண்ணி எடுத்து பயன்படுத்துங்க. இதே மாதிரி ஒரு வேளை ஆல்ரவுண்டரை கலந்து ஒரு மாடிஃபைடு மாற்று ஒரு சிமெண்ட் ஒரு பாலிமர் மாடிஃபைடு மாற்று ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அல்ல சின்ன சின்ன பேட்சப் ஒர்க்குக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பில்டிங் டாக்டர் ஆல்ரவுண்டரை தண்ணியில் கலந்து அல்லது பில்டிங் டாக்டர் பிளாஸ்டர் பாண்ட் SBR தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை எடுத்து கலவையில் கலந்து அப்புறமா நீங்கள் அதை வந்து பயன்படுத்துங்க. டேரெக்டாக போய் கலையில் ஊற்றி அதை எப்பயுமே பயன்படுத்தாதீங்க. அதே போல் நம்ம இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பண்ணதுக்கு அடுத்தது எப்பயுமே
அந்த மெயின்டெனன்ஸும் ரொம்ப முக்கியம். நம்ம கோட்டிங்லாம் முடிச்சதுக்கு அடுத்தது என்ன தான் நம்ம பர்ஃபெக்டாக ஒர்க்காக பண்ணியிருந்தாலும் கூட அதுக்கு அடுத்தது கஸ்டமர் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பற்றி ஆல்ரெடி இந்த வீடியோலேயே பார்த்தோம். மேலே வந்து அவங்க மேனுவல் பஞ்சர், அதாவது நம்ம கோட்டிங் பண்ணதுக்கு அடுத்த டெரஸ் கார்டன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் வந்து செடி தொட்டிகள்லாம் வச்சு கண்ணாப்பின்னு இழுத்தாங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலே போய் விளாடுறாங்க அல்லது சைக்கிள் வச்சு விளாடுறாங்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம கோட்டிங் பண்ணதுக்கு அடுத்து கஸ்டமர் எவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணுறாங்கிறத பொறுத்தும் இந்த கோட்டிங்ஸோடைய லைஃப் வரும். அதனால் வாரண்ட்டி கொடுக்கும்போது இதெல்லாம் கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாரண்டியை கொடுங்க. இப்போ கோட்டிங்ஸை பற்றி, கோட்டிங் சிஸ்டத்தை பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா இன்ஜெக்ஷன் அண்டு கிரவுட்டிங், இது ரெண்டுத்தையும் சேர்த்தே பார்க்கலாம். ஏன்னா மோரார்லெஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மெத்தட்ஸில் இருக்கிறது தான். நம்ம இன்ஜெக்ஷன் அண்டு கிரவுட்டிங் மெத்தட்ஸ்னு பார்க்கும்போது பில்டிங் டாக்டரை பொறுத்தளவுக்கு 2-3 ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் அடைக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்னு வந்துட்டிங்கன்னா நம்ம பில்டிங் டாக்டர் அக்வாசில் மேஜிக் பியூ இருக்குது. அண்டு வந்து கிரவுட்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா நம்மளுடைய ப்ரெஷர் கிரவுட்டிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு பயன்படுறது வந்து நம்ம சிமெண்டியஸ் பேஸ்டு ப்ரெஷர் கிரவுட்டிங் மெத்தடை பொறுத்தளவுக்கு நமக்கு பயன்படுறது நம்ம பில்டிங் டாக்டர் ஹனிகோம் சீலர் அண்டு இன்ஸ்டன்ட் ஸ்டாப் வந்து அதுக்கு யூஸ் ஆகும். அடுத்த கிரவுட்டிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது வந்து டைல்ஸ் கிரவுட்டை வந்து பண்ணக்கூடிய அந்த டைல்ஸ் பாயிண்டிங் மெத்தடு தான். அது நம்ம பில்டிங் டாக்டர் டைல் ஜாயிண்ட் சீலர். இந்த ரெண்டுத்தையும் நம்ம மெயினாக எடுத்துப்போம். ஒன்று பியூ அண்டு வந்து நார்மல் ப்ரெஷர் கிரவுட்டிங். இந்த ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பியூவை பொறுத்தளவுக்கு நம்ம வெட் கண்டிஷனில், அதாவது தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும்போது மேல் பகுதியிலேருந்து தண்ணி வரும்போது கீழ்ப்பகுதியிலிருந்தோ அல்லது வெளிப்பகுதியிலேருந்து உள்ளே வரும்போதோ, உள்ளேருந்து வெளில வரும்போது வெளிப்பகுதியிலேயோ எந்த பக்கம் தண்ணி வருதோ அதோட ஆப்போசிட் சைட்லேருந்து மட்டும்தான் நம்ம பியூ இன்ஜெக்ஷன் பண்ண முடியும். ப்ரெஷர் கிரவுட்டிங்கும் அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஆனால் ப்ரெஷர் கிரவுட்டிங்கை பொறுத்தளவுக்கு எப்பொழுதும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி வராத பொழுதும் பண்ணலாம். தண்ணி வரும்போது பண்ணுனா கண்கூட நம்மளால் ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியும். ஏன் இதை கண்கூட சரி பண்ண முடியும்னா, பியூ இன்ஜெக்ஷனாக இருந்தாலும் அல்லது ப்ரெஷர் கிரவுட்டிங் மெத்தட்ஸாக இருந்தாலும் ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு பாயிண்ட்டை வந்து சீல் பண்ணும்போது அந்த வாட்டர் ப்ரெஷர் வந்து பக்கத்திலே வேறு பாயிண்ட்டுக்கு வந்து டீவியேட் ஆகி வேறு பாயிண்ட் வழியாக உடனே லீக் நமக்கு தெரியும். இமிடியேட்டாக அதை அரெஸ்ட் பண்ணலாம். இப்போ தண்ணி இல்லாதப்போ நம்ம ப்ரெஷர் கோட்டிங் பண்ணிட்டோம்னா அந்த தண்ணி அதுக்கப்புறம் வாட்டரில் ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு வாட்டர் டேங்கில் ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கலாம், வேறு ஒரு இடத்துல லீக் வரும்போது எகைன் நம்ம அங்கே போய் நிற்க வேண்டிய ஒரு சூழல் வரும். இங்கேனா அந்த மாதிரியான ஒரு சூழலே கிடையாது. எவ்வளோ வந்து ஒரு இடத்த லீக்கை நிறுத்தும் போது அடுத்த இடத்துலேயே ப்ரெஷர் இருந்ததுன்னா இமிடியேட்டாக நம்மளால் வந்து அதை சரி பண்ணிட முடியும். அதனால் வாட்டர் வந்துக்கிட்டே இருக்கும்போது பியூ மெத்தடாக இருந்தாலும் ப்ரெஷர் கோட்டிங் மெத்தடாக இருந்தாலும் பண்ணுறது நல்லது. ஆனால் மைல்டாக வாட்டர் வரும்போது தான் நம்மளால் ப்ரெஷர் கோட்டிங் மெத்தடில் சரி பண்ண முடியும். ரொம்ப அதிகமாக தண்ணி வருதுன்னா பியூ இன்ஜெக்ஷன் மெத்தட் தான் அதுக்கு வந்து ரைட்டாக இருக்கும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா பியூ இன்ஜெக்ஷன் மெத்தடுங்கிறது காஸ்ட் வைஸ் ரொம்ப கூடுதலாக உள்ள ஒரு விஷயம். ப்ரெஷர் கோட்டிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட் வைஸ் ரொம்ப எக்கனாமிக்கலான ஒரு மெத்தட். ஆனால் பியூ இன்ஜெக்ஷனில் என்ன நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால்னா, நம்மளாலேயே ஒரு சைட்டுக்கு இவ்வளோ தான் செலவாகும் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு கேஜஸ்க்கு இவ்வளோன்னு தான் அதை சார்ஜ் பண்ணுவோம். ஒரு பாயிண்ட்லேயே 10 கேஜஸ் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பாயிண்டில் 500 கிராம்ஸ்லேயே முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு பாயிண்டில் எவ்வளோ மெட்டீரியல் போகுங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் முன்கூட்டியே ஒரு டென்டேட்டிவாக தான் எஸ்டிமேட் கொடுக்க முடியுமே ஒழிய ஒரு அக்யூரேட்டான எஸ்டிமேட்டை இதில் கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் ப்ரெஷர் கோட்டிங் மெத்தடில் அக்யூரேட்டான ஒரு எஸ்டிமேட்டை கொடுக்க முடியும். ஏன்னா அதுலேயே நமக்கு ஒரு பாயிண்டில் எவ்வளோ போகும்னு தெரியலனா கூட அந்த செலவு நம்ம கையை மீறி போகாதது மாதிரி நம்மளால் ஒரு இதுதான் ரேட் ஆகும் அப்படின்னு ஒரு கொட்டேஷனை, ஒரு அக்யூரேட்டான ஒரு கொட்டேஷனை ஸ்பெசிஃபிக்காக நம்மளால் கொடுக்க முடியும். இந்த ரெண்டு மெத்தட்ஸாக இருந்தாலும் சரி, பியூ இன்ஜெக்ஷனாக இருந்தாலும் அல்லது ப்ரெஷர் கோட்டிங் மெத்தடாக இருந்தாலும், இது ரெண்டும் செய்கிற வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரீட்டுங்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸில் நடுவில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கேப்ஸ் அல்லது பெரிய ஹனிகோம்ஸ்னு சொல்லக்கூடிய பெரிய கேப், இந்த ஏரியாவை போய் இது ஃபில் பண்ணுது. இது ஃபில் பண்ணும்போது அந்த கேப் வழியாக தண்ணீர் நுழைந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பகுதிக்கு வர்றதில்லை. உதாரணத்துக்கு ஒரு ஷீட்டில் கூட ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அதுக்கு அந்த பக்கம் வழிஞ்சு வராது, வேறு வழியாக தான் வரும். அப்போ அது ஏன் அந்த 1 இருக்கிறதுலே வர முடியாத ஒரு தண்ணி
5 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய காங்கிரீட்டில் எப்படி ஈஸியாக வருதுன்னா அது நடுவில் இருக்கக்கூடிய கேப்பு தான். அந்த கேப்பை ஃபில் பண்ணுற வேலையை தான் இது ரெண்டும் பார்க்குது. அதனால இதை வந்து காங்கிரீட் சர்ஃபேஸில் மட்டும்தான் பண்ண முடியும். காங்கிரீட் சர்ஃபேஸில் மட்டும்தான் இந்த 2 மெத்தடுமே ஒர்க் ஆகும். பிரிக் ஒர்க் சர்ஃபேஸில் கம்பல்சரி பண்ணவே முடியாது, ஒர்க் ஆகாது. நீங்கள் பண்ணிங்கனாலும் எதிர்த்து முகத்தில் தான் அடிக்கும் ஒழிய அது வந்து உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்காது. இதுதான் இந்த கிரவுட்டிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்தது நம்ம டைல் கிரவுட்ஸை பொறுத்தளவுக்கு நிறையா நம்மளுடைய ப்ராடக்ட் வீடியோஸ்லேயே அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேப்ஸை பொறுத்த அளவுக்கு வாட்டர் ப்ரூஃபிங்கில் இதுவும் ரொம்ப முக்கியமான பங்காற்றுது. இப்போ பில்டிங்கில் வரக்கூடிய ஷீட்ஸு அண்டு ஷெட்டு போய் வாலில் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம பில்டிங் டாக்டர் சீல் டேப்பு SA, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங் டாக்டர் சீல் டேப்பு EJ அண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங் டாக்டர் சீல் டேப்பு NW வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோர் அண்டு வால்ஸோடைய ஜாயின்ஸு அண்டு கார்னர்ஸு இந்த மாதிரியான இடங்களுக்கு பயன்படுது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங்கில் ரொம்பவே முக்கியமான பங்காற்றுது. இந்த ப்ராடக்டோடைய அப்ளிகேஷனை பற்றி டீட்டெயிலாக ப்ராடக்ட் அப்ளிகேஷன் வீடியோவில் உங்களால் பார்த்துக்க முடியும். அதனால் இதுதான் உங்களுடைய இந்த டேப்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவுட்லைன்ஸ் அண்டு வந்து கொஞ்சம் டீட்டெயிலான சில விஷயங்களை ஜாயின்ஸ் டிவிஷனில் பார்ப்போம்.